Hi friends, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேரளா திருச்சூர்னு சொன்னாங்க. ஆனால் திருச்சூர்லேருந்து உள்ள எத்தனை கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போமா 30 கிலோமீட்டர் உள்ள சுற்ற விட்டாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மண்டவலி ஆயிடுச்சுங்க. சரியான பெண்டு இருட்டு நைட்டில் ஒன்றும் தெரியாமல் பெண்டில் வண்டி நின்று ரொம்ப சித்திரப்பட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக. ஸோ எடுத்து வந்து வண்டிங்க ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டு தூக்கத்தை போட்டோம். இனிமேல் பாட்டி வருவாங்க வந்து நம்மளை இனிமேல் எந்த ரூட்டில் கூட்டு போகிறோம் தெரியல. கேரளா பொறுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன குட்டி ரோடாக தான் இருக்குது. அதில் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. சுற்றில காட்டுற எப்படி இருக்கு பாருங்கள். சும்மாவா சொன்னாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளான்னு. எவ்வளோ அளவுலாம் இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது. பப்பாளி வாழைமரம் எல்லாமே சீதாப்பழம் எல்லாமே இருக்குது. போகிறப்ப 2 பிடிக்கிட்டு போயிடலாம். ரோப்பில் இருந்து எல்லாமே இருக்குது. பாருங்கள் ரோடு இதுதாங்க ரோடு கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சரி ஓகே, நான் லோட் பாயிண்டிங் அதே மாதிரி நான் ரைட்டுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு லோட் அன்லோட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடும். அதாவது டெலிவரி பாயிண்ட் அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பட் டைம் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். 11:15 ஆக்சுவலாக. ஸோ 4 மணிலேருந்து 11:15 6 மணி நேரம் ஒரே பிளேஸில் தான் இருக்கும். பாருங்கள் உட்காந்தே டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஆக்சுவலாக லாரியில் இது ஒன்று தான் மண்டவலி. அதில் நம்ம லோடு ஏற்றிட்டு வண்டி பாஸ் ஆகிடுச்சுன்னா பைபாஸில் போகிறப்ப செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த சேம் டைம் இறக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோன்னா பைபாஸில் போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த லோடு ஏற்றுறணும் இறக்குற இடத்துல அதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளா எந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெயில்னாலும் பிச்சை இருக்கும். கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு ஹீட்டு பாருங்கள். வெயில் என்னென்ன போடுது பாருங்கள். ஸோ அதில் எங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ தூரம் சன்லைட் வந்துருச்சு பாருங்கள். பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு ஹீட். என்ன தான் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்தளவு வெக்க அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இது இன்னொரு மண்டபம் எனக்கு தெரியுமா, ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக ஃபேன் வந்து கண்டினியூஸாக போட முடியாது. ஏன்னா வண்டி நிப்பாட்டி இருக்கிற வண்டியில் ஃபேன் அடிக்கடி போட்டோம்னா செல்ஃப் உட்காந்துக்கிடும். ரிட்டன் வண்டி எடுக்கிறப்ப தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா காராக ஈஸியாக தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. எவ்வளோ பெரிய வண்டி 25 டன் லோடோட எப்படி தள்ளி வருது? 25 டன். ஸோ இவ்வளோ மண்டவலி இருக்குது. அதாவது லோடு இறக்குற இடத்துல ஏற்றுற இடத்துல இது ஒன்று தான் பெரிய மண்டவலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்னிங் ஆயிடுச்சு. பக்கத்தில் பாருங்கள் ஒரு கடை கூட இல்லை, ஒரு டீ கடை கூட இல்லை. சரி எல்லா டிரைவருக்கும் காலையில் இருந்துச்சு என்ன ஒரு மண்டவலி தெரியுங்களா? பாத்ரூமை தேடணும். எங்கே எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. பாத்ரூம் தேடி ஓடணும். அது ஒன்று தான் பெரிய மண்டவலி டிரைவிங்கில். வண்டி பைபாஸில் பாஸ் ஆகிட்டு இருக்கப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே டெலிவரினாலோ இல்லை லோடு ஏற்றுறனாலோ வந்து நிற்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எங்கே போகிறது பாருங்கள். இது ஒன்று தான் பெரிய கஷ்டம். அப்புறம் வழியாக பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டாங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு அவங்க கொண்டு வருவாங்க 2-3 வண்டி சின்ன வண்டி கொண்டு வருவாங்க. ஈச்சன் அந்த வண்டி அதில் ஃபுல்லாக அன்லோட் பண்ணிவிட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இதில் என்ன ஒரு மண்டவலினா கரெக்டாக மணி 1 மணி. கேரளா வெயில் பற்றி சொல்ல தேவையில்லை. பிச்சு எடுத்துருச்சு. இதில் பாருங்கள் எத்தனை ஹூக் இருக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி அந்த பாயம் அடிக்கணுமே. அதுதான் பெரிய மண்டவலி. வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த லாரியில் எத்தனை ஹூக் இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 1 by 1 கயத்தில் எல்லாத்தையும் இங்கிட்டு கழட்டி விட்டுட்டு ரஞ்சித்தை வீடியோ எடுக்க கொடுத்தாச்சு. ஸோ மேலே மதன் போய் நின்றுட்டான், கீழே நான். ஸோ அந்த முடி போட்டதில் 1 by 1 கழட்டி அங்கிட்டு போயிடுறதுக்குள்ளே அதுலேயே பாதி உசுறு போயிடுச்சு. காலையில் சாப்பிட்ட ஒரு தயிர் சாதம் மட்டும்தான். அதாவது சாப்பாடில் தயிர் ஊற்றி சாப்பிட்ருப்பேன். அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் 3 பேருக்குமேவும். அப்புறம் கயத்தில் எடுத்து மடித்து வச்சுட்டு மேலே ஏறிட்டேன். ஏன்னா பாய் அது ரொம்ப வெயிட்டு. 2 பேர் இருந்தால் தான் மடித்து தூக்கி போட முடியும். வெயில் வேறு லெவல் வச்சு செஞ்சிருச்சு. ஃபேஸில் அவ்வளோ ரெட்டிஸ் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டிஷர்ட் ஃபுல்லாக தண்ணி, வியர்வை தண்ணி. நான் மோஸ்ட்லி லாரிக்கு வர்றதுக்கு பயப்படுறதே இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம ஓட்டி போகிறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் போய் இறக்குற இடத்துலையோ ஏற்றுற இடத்துலையோ பாயை விரித்து விடுறதும் பாயை மடித்து வைக்கிறது. அது ஒரு பாய் போட்டால் பத்தாது. ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக கவர்ற மாதிரி ஒரு பாய். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் மெழுகு பாய் ஒன்று. 2 பாய் 2ஐயும் போட்டு அதை கயத்தை கட்டிட்டு ரிட்டன் அதை கயத்தெல்லாம் கழட்டி சுருட்டி வச்சுட்டு அது எல்லாத்தையும் மடித்து மேலே ஏற்றி ஐயோ அதெல்லாம் பாய் அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். அந்த பாயில் எவ்வளோ டஸ்ட் இருக்கும். எத்தனை மழை, எத்தனை காற்று, எத்தனை தூசி வந்திருக்கும். 2500 கிலோமீட்டர் 4 நாள் ட்ராவல் பண்ணி வந்த வண்டி. அவ்வளோ தூசி ஃபுல்லாக நம்ம ஃபேஸ்லேயே நம்ம கையில் தான் வரும். நல்லா வச்சு ஒரு வழியாக மடித்து தூக்கி போட்டு வச்சு போதுண்டா சாமின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டேர் பாய் கழட்டியாச்சு. ஃபேஸ் பாருங்கள் எந்த லட்சத்தில் இருக்குங்க. கையில் பாருங்கள். வா இப்படி தெரிஞ்சா நான் லாரிக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. சொல்ல ரொம்ப ஃபேஸே பாருங்கள் எந்த லட்சத்தில் இருக்குன்னு. நான் கூட பரவாயில்ல. மதன்
போய் ஒரு குடிசையில் போய் படுத்துட்டான். ஒன்றும் முடியல போல அவனால், பாவம். அந்த குடிசையில் போய் மதனே அது லோடு இறக்குனது ஒன்று, வந்தோடனே காலையில் ஒரு 8-9 மணிக்கு இறங்கினா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே கிளக்கினாலும் பரவாயில்ல. பாருங்கள் கரெக்டான வெயில், 2 மணி 1 மணி ஆகுது ஒரு டைம். ஸோ இந்த டைமில் லோடு ஏற்றுறவங்களுக்கும் அதாவது இறக்குறவங்களுக்கும் கஷ்டம்தான், எங்களுக்கும் கஷ்டம்தான். இதுதான் டிரைவர்ஸ் பொழப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி அவங்களோட வண்டி ஒரு 3 வண்டி கொண்டு வந்திருந்தாங்க. 3 வண்டியிலும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து நம்ம வண்டியோட லோடு வந்து அவங்க இந்த மாதிரி சின்ன வண்டி ஈச்சருக்கு ஒரு 3 வண்டி வந்துச்சு. 3 வண்டியில் ஏற்றிட்டு பைப் போட்டு ஒவ்வொரு இடத்துக்கு டெலிவரி கொடுக்க போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக லோடு ஃபுல்லாக இறக்கி முடியாச்சு. அந்த கருப்பு கலர் பயம் அடித்து வச்சாச்சு. இப்போ டோர் போடணும். டோர் போட்டு ரிட்டன் லோடு இருக்கா இல்லைங்கிறது தெரியல, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். உள்ளே வந்து நிப்பாட்டுறப்ப சாதாரணம் நிப்பாட்டிட்டோம். ரிட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அது சின்ன ஏரியா, ஒரு சர்க்கிள் தான் இருக்கும். ஒரு 5-6 லாரி நிப்பாட்டலாம், அவ்வளோதான் இருக்கும் போல். அதில் போயிட்டு வண்டி திருப்பக்குள்ளே மண்டை ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஒரு வழியாக ரிட்டன் எடுத்தாச்சு. ரிட்டன் எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு வண்டி வேலை இருக்கிறதுனால அங்கே லோடு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூர் வந்து ஒரு சின்ன ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் லோடு ஏற்ற போகிறோம். மறுநாள் லோடு ஏற்றிட்டு பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து தான் கொல்கத்தா போவோம். ஸோ நைட்டு கிளம்பி வச்சு நல்லா தூங்கிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஸ்ட் பெங்கால் டு திரிசூர் லோடு அன்லோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வந்துட்டோம். வந்து இப்போ கோயம்புத்தூரில் சூலூரில் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போகலான்னு சொல்லி வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சூலூர் நம்ம ரூம் பக்கத்தில் தான் நிப்பாட்டிருக்கோம். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி காரை எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்ட் அப் சூலூருக்குள்ளே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அந்த மாதிரி நாளைக்கு போய் வண்டி வேலைக்கு விட்டுருவோம். நாளை கழிச்சு மறுபடியும் அகைன் அவர் ட்ரிப் வில் ஸ்டார்ட். ஸோ வீடியோ ஆனால் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் நிப்பாட்டிருந்தோம். காலையில் ஒருத்தவங்க வந்து இடைஞ்சலாக இருக்குது, எடுத்து போட சொல்லிட்டாங்க. சின்ன வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வண்டினால ஓரமாக போட்டிருங்க. பாருங்கள் நிற்கிற பாருங்க சிங்கியா குட்டி. பாய் பாய். நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறோம். பாருங்க நம்ம வண்டி ரைட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, அதாவது ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா முழுக்க தூக்கம் இல்லை, கரெக்டான சாப்பாட்டில் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒர்க்குக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 16 நாள், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் கிடையாது. அது முழுக்க என்ஜாய்மெண்ட்டுக்காக. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். இன்னொரு 1 or 2 hours எங்கே இருக்கோன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஊட்டியாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், மூணாராக இருக்கலாம், எங்கே போட தெரியாது. ஆனால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வண்டி போய் எடுத்து ஆகணும். எடுத்துகிட்டு போய் லோடு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கொல்கத்தா கிளம்பி ஆகணும். இன்றைக்கி ஒரே நைட்டு தான் டைம். ஸோ முடிஞ்சாலும் ஜாலியாக இருந்துக்கலாம். நாளைக்கு காலையில் போய் வண்டி எடுத்தோன்னா குறைஞ்சு ஒரு 15-16 நாள் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஸோ இப்போயே முடிஞ்சாலும் என்ஜாய் பண்ணிக்கிறதா. ஸோ 15 to 20 days கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான், ஃபன்னு தான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக. ஸோ நாளைக்கு வண்டி ஏறினதுக்கப்புறம் வீடியோ அகைன் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.